வணக்கம் நண்பர்களை. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரித்திகா நம்ம சிவாயும் அயலியும் வீட்டை விட்டு போனதை கொண்டாடாங்க. லட்டை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இன்னையோடு நம்மளை பிடிச்ச பீடை ஒளிஞ்சி அப்படின்னு சந்தோஷமாக கலகலன்னு சிரிக்கிறாங்க. இந்த லட்டை நீ இவங்க வெளியே தள்ளி உடனே நீ வாங்கி வச்சியா ரித்திகா அப்படின்னு ஜமுனா சொல்ல நேரம் இருக்காதா பின்ன நம்மளை பிடிச்ச தொந்தரவு எப்போ போவனி காவலிருந்து வாங்கி வச்ச லட்டு இதை மட்டும் இன்னைக்கு இவங்க வெளியே போகாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்க நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், சோகத்தோடு சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம ரித்திகா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம உதய பெருமாளுக்கு கோபம் தலைக்கிறது. இந்த பாரு, இந்த வீட்டோட மூத்த பையன் அவன் கண்கலங்கி போகிறான், இவளுக்கு பயங்கர சந்தோஷம் வருது, இவளோட அம்மாவும் சேர்ந்து இப்படி குதிக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகாவின் ஆட்டத்தை அடக்க நினைச்ச உதய பெருமாள் பலார்னி ஒன்று போட்டுறாங்க. உனக்கு அறிவில்லை, இந்த வீட்டை விட்டு ஒருத்தங்க கண்கலங்கி போகிறாங்க, நீ இப்படி சந்தோஷமாக எடுத்துக்கிறிய, இதுதான் நீ உங்கள் அம்மாட்ட பிடிச்ச ஒழுக்கமா, அதை என்ன சொல்ல, உங்கள் அம்மாவும் இப்படி தானே இருக்கா அப்படின்னு ஜமுனாவையும் ரித்திகாவையும் வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம உதய பெருமாள். சித்தப்பா யார் மீது இப்படி கோபப்பட்டது நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இன்னைக்கு ரித்திகா மேலே கோவப்பட்டிருக்காரு, அதுவும் சிவாக்காக. இதுவே நல்ல விஷயம், எனக்கு தெரியும் சித்தப்பா, உங்கள் மனசுக்குள்ளே நம்ம சிவா எவ்வளோ தூரம் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியுது. நீங்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள ஏற்றுக்க மறுக்கிறீங்க அப்படின்னும் புரியுது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் சிவா அயலியும் பெட்டியை கட்டிக்கிட்டு, இனி இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லைப்பா, போயிட வேண்டியதா, உண்மையை நிரூபிக்க முடியலை. ஆனால் உண்மை கபிலனுக்கும் தெரியும், செல்வநாய்க்கும் தெரியும், அதே நேரம் உதய பெருமாள் உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சரி சிவா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே உன்னை மகனாட்டி ஏற்றுக்கிடுவாங்க, போவோம் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கி பெய்யாச்சு. இந்த சைடு பார்த்தா நம்ம ரித்திகா ஜமுனா இவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரித்திகா இதை கொண்டாடண்டாமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு லட்டு பார்சலை தூக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணதான். நம்ம இப்போ ஆளுக்கு ஒவ்வொன்றா சாப்பிடுவோம். என்ன ரித்திகா, வேணும்னே இவங்க வீட்டை விட்டு போவாங்க, லட்டை சாப்பிடணும் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க நேரம் இருக்காதா பின்ன நம்ம பிடிச்ச பீடை என்னைக்கு ஒளியும் என்னைக்கு போகும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வாங்கி வச்ச லட்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஓ நீ இவங்க போவாங்கன்னு தெரிஞ்சு நீ வாங்கி வச்சிருக்க தானே, ரொம்ப சந்தோஷம் ரித்திகா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. செல்வநாயகியும் ஏகப்பட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. உதய பெருமான் கண் கலங்கி நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம், இந்த லட்டு வாங்கி வச்சு அவங்க வீட்டை விட்டு போகாட்டா என்ன பண்ணியிருப்ப ரித்திகா, இதை சோகத்தோடு நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம ரித்திகா சொல்கிறாங்க. ஜமுனா அதுக்கு பக்கத்தாலம் வாசிக்கிறாங்க. யார் வீட்டில் யார் பக்கத்தாலம் வாசிக்கிறது, என் பையன் கண் கலங்கி போகிறான், இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு, ஆனால் நான் அதை தடுக்க முடியாமல் நிற்கிறேன், என் பையன் தான் நான் சொல்ல முடியாமல் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்வநாயகி தான் அப்படின்னு ஒட்டுமொத்த கோபத்தையும் கையில் சுருட்டி வச்சுக்கிட்ட நம்ம உதய பெருமாள் அப்படியே ரித்திகாவின் கன்னத்தில் பலார் வைக்கிறாங்க. ரித்திகா அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சித்தப்பா யார் மீதும் இப்போ இப்படி கோவப்பட்டது கிடையாது, இப்போ ரித்திகா மேலே இவ்வளோ பெரிய கோபத்தை கொட்டி தள்ளாருன்னா சிவா மேலே உள்ள பாசம்தான் இதுக்கு காரணம்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு இந்திராணி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன இவர் என்னை அடிச்சிட்டாரு, அப்போ நான் உண்மையாட்டே சிவா இந்த வீட்டோட வாரிசு தானா, இவருக்கு தெரியுது உண்மை அப்படின்னு சொன்னாரு. செல்வநாயகி எதுக்காக இப்போ என் மருமகளை கையை வச்சிங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லை இவங்க அம்மாவும் சிவனும் சேர்ந்து அடிக்கிற கூத்தை என்னால் பார்க்கவே முடியலை. என்ன கூத்தை அடிச்சிட்டாங்க, ஆமாம் இவ மகா வாழ வந்த வீட்டில் அவள் எதுக்கு ஒண்டியாட்டு ஒண்ட வந்தவா உரிமை கொண்டாட சீராலாம் இருந்து, அதுதான் அவள் போன உடனே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அவள் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணமா. ஒருத்தங்க இங்கேருந்து கண்கலங்கி போகிறானா அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லாட்டா சரி, வாயை மூடிட்டு இருக்கணும். அதுக்கு இல்லாமல் இப்படி அவங்க சந்தோஷத்தை கொண்டாடுறது என் வீட்டில் நடக்காது அப்படின்னு உதய பெருமாள் அப்படியே ஒரு வார்த்தை சொல்லு நேரம் செல்வநாயகியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு ரித்திகா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது, இவங்களுக்கும் சிவாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி உண்மையை வெளிப்படுத்த போகிறேன். என்னையே அடிச்சிட்டிங்கள, இதை என்னாலே ஏற்றுக்கிட முடியலை அப்படின்னு அந்த
இடத்துல கோபத்தோடையே கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க நம்ம ரித்திகா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாவை பாப்பா நான் சாப்பிட மாட்டேன், இனிமேல் வந்து நான் அயலி இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா இவா ஒருத்தி. அவ்வாறு நம்ம போயிட்டான்னு சந்தோஷப்பட்டா இங்கே ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க. இந்த உதய பெருமாள் வேற இப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் இந்த பாவைக்கு அவள் தான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அயலியை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகாவுக்கு பயங்கர கோபம் வருது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி என்ன சொல்லி பாவையை நான் சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பேன், அயலி மேலே அவள் உயிரை பாசமே வச்சுருந்தா. அப்படி இருக்க நேரம் இப்போ அயலி இல்லாததை அவளால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பொன்னி இதுக்கு மேலே பாவை சாப்பிடாமல் இருக்க கூடாதுக்கா, நானே இப்போ அயலி அன்னைக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு வந்து பொன்னி வந்து கால் போடுறாங்க. இங்கே வந்து இருட்டாவியாச்சு, மழை கொட்டுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் வீட்டு வாசலில் மிதிக்க போகிறதில்ல, அன்னைக்கு கொடுத்த வாக்க நான் மீறப்படுறதில்ல. அப்படி இருக்க நேரம் பாவி பாப்பா அங்கே சாப்பிடாம கஷ்டப்படுறாளாம். பாவி பாப்பா சாப்பிடணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாவி பாப்பாவை சாப்பிட்றதுக்கு பாவையை புண்ணியஸ் வச்சு மொட்டை மாடியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம அயலி கீழே நிற்கிறாங்க. கீழே நின்று நம்ம பாவையை பார்க்குறாங்க. பார்த்து இந்த பாரு நீ சாப்பிடணும், சமத்து பிள்ளையாக இருக்கணும், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம், உனக்கு எப்போ எல்லாம் என்னை பார்க்கணும்னு தோணுவோ நீ பொன்னிக்கிட்ட சொல்லு, நான் வருவேன், உனக்காக நான் எப்போவுமே உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து பாவை பாப்பா கிட்ட சொல்ல நேரம் பாவை பாப்பா நீ நீ இப்போ சாப்பிடணும், பொன்னி எடுத்து தருவாங்க, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கு எவ்வளோ தூரம் அயலி மனசு கஷ்டப்பட்டுனா இந்த வீட்டில் கால் சவிட்டக்கூடாது அப்படின்னு பாவை பாப்பா சாப்பிட கொட்டுற மலையிலே நின்று அயலி வந்து கஷ்டப்படுறா. அவளுக்கு அவளும் சிவாயும் இந்த வீட்டுக்காக பண்ணதெல்லாம் நினச்சி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மனம் இறங்கலை போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் தான் நம்ம இந்திராணி கிட்ட வந்து தனியாக வராங்க நம்ம உதய பெருமாள். என்ன சித்தப்பா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் கண் கலங்குறாங்க. என்ன மன்னிச்சிரு, உண்மையிலே வந்து எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்தான் சிவா, இந்த வீட்டோட மூத்த வாரிசு. ஆனால் நான் வந்து அப்பா அப்படின்னு வந்து உரிமையாக அவனுக்கு கொடுக்க முடியாத லெவலுக்கு இந்த செல்வநாயகி என்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருக்கா. என்ன பண்ணனி தெரியலை இந்துமா அப்படின்னு சொல்ல சித்தப்பா இந்த உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாமே சித்தப்பா, அப்படி சொன்னால் இந்த செல்வநாயகி என்னை விடமாட்டா, அதுக்காக தான்மா நான் மறைச்சி வச்சுருந்தேன், இந்த கபிலனும் அதுக்காக தான் வந்து கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சான் அப்படின்னு சொல்ல நேரம் என்னை தவிர இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிவா இந்த வீட்டோட வாரிசுன்னு தெரிஞ்சிருக்கு, அதானே உங்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் சித்தப்பா அப்படின்னு வந்து என்னை மன்னிச்சிருமா, செல்வநாயகி என்னை வந்து உண்மையை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னது வந்து சொன்னனால எனக்கு சொல்ல முடியலை, ஆனால் நான் சிவாவை வந்து மனசார என் பையனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். அப்படியே வந்து அழுறாங்க. என்ன சித்தப்பா செய்ய, எப்படி வந்து இனி சிவாயை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், சரி சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதுங்க, எப்படி திரும்ப சிவாயை இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்கிறது அது ஏன் வேலை அப்படின்னு வந்து இந்திராணி வந்து நம்ம உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்கங்க.